ஆன்மீக விளக்கங்களை அறிவதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் எமது தம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மெய்யறிவின் ஒளிச்சுடர்களாக வெளிவரும் தம்ஸ் ஒளிநாடாக்கள் வரிசையிலே 5வது வெளியீடாக நாம் தருவது உண்மை என் பக்கம் முதலாம் பாகம். ஆயிரத்தி 1982 ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் திகதி அகில இலங்கை இஸ்லாமிய விஞ்ஞான பேரவை முன்றலில் நடைபெற்ற மீலாத் பெருவிழாவில் ஈழத்தின் சொற்கொண்டல் சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் ரவுப் மிஸ்பாகி அவர்கள் ஆற்றிய ஆன்மீக உரையின் முதல் பகுதி. சம்சுல் உலமா அவர்களின் ஆன்மீக உரையை கேட்பதற்கு முன்னர் சிருஷ்டியும் சிருஷ்டிகர்த்தாவும் ஒன்றா இரண்டா எனும் தலைப்பில் ஒரு இறைஞான கீதம் பாடுபவர் மௌலவி ABM மர்சூக் ரப்பானி அவர்கள். அல்லாஹ்வும் அவன் படைப்பும் வேறா, நீ என்று வேறா, நான் என்று வேறா, வேறென்று யார் சொல்லுவார்? உருவத்தில் வந்த உருவம் இல்லாத ஒருவனிறை இவர் சொர்க்கம் இல்லை, இவர் கல்வியில் ஈமான் இல்லை, இவர் நரகம் இல்லை, ஆத்மார்த்த ஞானம் இல்லை, இவர் வேஷம் போட்டு வாடும் நடிகரே, பூச்சாண்டி செய்து புகழ் தேடி அலையும் இவர் நிலை ஆகுமோ? அல்லாஹ்வும் அவன் படைப்பும் வேறா, நீ என்று வேறா, நான் என்று வேறா, வேறென்று யார் சொல்லுவார்? அண்ணல் நபியின் நடிகர்த்தி வந்தே வேண்டும், நல்லீமான் தெளிந்திட வேண்டும், புது ஒளி பெற வேண்டும், பொது நிலை மாறிட வேண்டும், முதுவயதின் நிலையில் ஞான வழிகளே, வேறென்ற வேறே வேரோடு நீக்கி வணக்கங்கள் செய்வோமே நாம். அல்லாஹ்வும் அவன் படைப்பும் வேறா, நீ என்று வேறா, நான் என்று வேறா, வேறென்று யார் சொல்லுவார்? உலமா சபையோ உலகே வந்தாலும் உண்மையினின்று நாம் மாறமாட்டோம். திரைமறையேவாள் எதிர்கொண்டு யுத்தம் செய்வோம். நிறை நபி மொழி உண்டு, எம் நெஞ்சு தக்குவா உண்டு, இறைமை ஞானத்தே நின்றும் பருகவே, ஹக்கனை காட்டும் இறைஞான வழியில் கால் வைக்க துணிந்து விட்டோம். அல்லாஹ்வும் அவன் படைப்பும் வேறா, நீ என்று வேறா, நான் என்று வேறா, வேறென்று யார் சொல்லுவார்? உன்னை நானே கேட்கின்ற கேள்வி ஞானம், கேட்கின்ற கேள்வி. அல்லாஹ்வும் அவன் படைப்பும் வேறா, நீ என்று வேறா, நான் என்று வேறா,
நானும் எனக்கான மகூபனியே அக்காலியத்திலே தொற்று முருகால் அருள் செய்ய வந்தனியே வேதனி வேதவே தாந்தனி எனையாடும் வித்ததன் தானும் மெய்ஞான வீரணி வீட்டின் விளக்கினி விரிவதை சுடர்னியே நாதனி நவநாத சித்தனி முத்தனி நாளாந்த மூர்த்தினியே நட்புணம் குடிகொண்ட வாசுஷாவான ஒரு நாதன் நுழைந்தீனே உரைசி புலப்பொழுந்தான மஹ்மூது நபி கொள்கை அறியாத பாவி புரணாதனை கொண்டு மாட்டினும் அறிஞர்பின் கூடி நடவாத பாவி அரிசி விலை விளையறையும் ஓரென்ற கதை போல வகையில் படைத்த பாவி யாருக்கு வைத்த போலாயினும் செடிமாடி கட்டி அடைகின்ற பாவி விரிதரும் தொகையை விருப்போடு வளர்க்கமே மேலும் அலைகின்ற பாவி விதியற்ற பாவியடி ஏதுமை நம்பினேன் வேளை ஈதாடுவதற்கே வரிசை நதி வரிசை மிக உள்ளநீர் பின்வளர வள்ளல் வருகிறே வளருவது உடைமுடன் குடி வாழும் என்பீர்கள் மணியே மணிஜீனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி தஜல்லா லிஇபாதிஹில் ஆரிஃபீன பிசிஃபாத்திஹி வஅஸ்மாஇஹி والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع السمات وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أما بعد அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வபுகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் மெய்நிலை கண்ட ஞானி துறையன்பில் லயித்த மாணி மஹ்பூபே சுபஹானி மஅஷூகே ரஹ்மானி செஞ்சீர நூரானி ஐக்கலே சமதானி மக்பூலே ஹர்தோ ஜஹானி سيدنا وعودنا முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறியது. இவ்வகையின் தலைவர் எனது ஆத்மீக நண்பர் எம்.எம். முஹித்தீன் அவர்களே, மேடையிலே வைத்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய அறிஞர் பெருமக்களே, மௌலைமார்களே, இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற இங்கு ஆற்றப்படுகின்ற உரைகளை செவிமடுத்து இறை வழி நடக்க வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, சிறார்களே, தம்பிமார்களே, நான் வளமையாக எந்த கூட்டத்தில் பேசினாலும் ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பிலேயே தொடர்ந்து பேசுவேன். அவ்வாறு பேசுகின்ற பொழுது என்னுடைய பேச்சு நடை ஒரு வகையாக இருக்கும். ஆனால் என்னுடைய பேச்சு நடை உங்களுக்கு புதிதாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். காரணம் என்னவெனில், நேர் பாதையிலே ஓடுகின்ற பொழுதுதான் மிக வேகமாக ஓட முடியும். இடையிடையே பல சந்திகளால் வளைந்து நெளிந்து ஓட வேண்டி ஏற்படுவானால் மெதுவாகத்தான் போக வேண்டிய நிலைமை ஏற்படும். காரணம் என்னவெனில், இங்கு நான் ஒரே தலைப்பில் பேச முடியாது என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நோக்கி தூஸ் நாட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. அல்லாமா இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி அவர்களை நோக்கி அவர்களுடைய நாட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. சையதுனா முஹைத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நோக்கி ஸ்பெயின் நாட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. நேர் பாதையாக இருந்தால் நான் தொடர்ந்து உங்கள் மத்தியிலே ஒரே தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தலாம். ஆனால் இங்கு குறிப்பிட்ட
வேறுபட்ட பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்ய வேண்டி இருப்பதனால் பல சந்திகளால் நெளிந்து வளைந்து போக வேண்டியவனாக இருக்கின்றேன். இடையிடையே ஒவ்வொரு சந்திகளிலும், ஒவ்வொரு ஸ்டேஷன்களிலும், ஒவ்வொரு நிலையங்களிலும் உங்களுடன் நின்று பேச வேண்டியவனாகவும் இருக்கின்றேன். பேசுவதற்காக ஒரு சில கிதாபுகளையும் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். எனவே அதோடு பேசுவதற்கு நான் எழுந்திருந்த பொழுது என்னுடைய நினைவுக்கு ரமலான் அபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி காட்டி இருக்கின்ற ஒரு சரித்திரம் நினைவுக்கு வருகின்றது. அது என்னவெனில், ஹம்மாத் இப்னு அபி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் அன்பு புதல்வர் ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறந்த மார்க்க வேலையாக இருந்தார், சிறந்த தத்துவஞானியாக இருந்தார், ஏகத்துவ கடலிலே நீந்து விளையாடக்கூடிய திறமையை பெற்றிருந்தார் ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு நாள் மக்கள் மத்தியிலே ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏகத்துவத்தை இயம்பினார்கள். ஏகத்துவ தத்துவத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து போதித்தார்கள். இல்மு தௌஹீதை சொன்னார்கள், இல்முல் கலாமை பிரஸ்தாபித்தார்கள். இதை கண்ட அவர்களின் தந்தை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகனை அழைத்து, அன்பு மகனே, லிமாதா ததகல்லமு அன் இல்மில் கலாம், தௌஹீதை பற்றி நீ ஏன் பேசுகின்றாய்? ஏகத்துவத்தை பற்றி ஏன் எடுத்துரைக்கின்றாய்? கூடாது, இன்றிலிருந்து ஏகத்துவ தத்துவத்தை பற்றி பேசுவதை நிறுத்திவிட வேண்டும் என்று கேட்டார்கள் தந்தை அபூ ஹனீஃபா அவர்கள் தன்னுடைய மகனார் முதல்வன் ஹம்மாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே. அப்பொழுது மகன் என்று சொன்னார், அன்பு தந்தையே, யா அபதி, அன்பு தந்தையே, ரஅய்துக ததகல்லமு அன் இல்மில் கலாம், நீங்கள் இல்முல் கலாமை, ஏகத்துவ தத்துவத்தை மக்கள் மத்தியிலே போதித்ததை நான் பார்த்திருக்கின்றேனே. அவ்வாறு இருந்தும் என்னை ஏன் தடை செய்கின்றீர்கள் என்று அன்பு புதல்வர் கேட்கின்றார் தந்தையிடத்திலே. அதற்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொன்னார்கள், தடுத்தலுக்குரிய காரணம் ஒன்றை விளக்கி காட்ட வேண்டும் அல்லவா? யா புனைய, அன்பு மகனே, நீ பேசுகின்ற கல்வி சரிதான், இல்முல் கலாம் உண்மைதான், இல்முல் தௌஹீது நேர்மையானதுதான், அதுதான் குர்ஆனும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் குர்ஆனத்தை கல்லவும் நாங்கள் பேசிய காலத்திலே கஅன்ன தைர அலா ருஊசினா, எங்களுடைய தலைக்கு மேல் பறவைகள் இருந்தால் பறக்கான அளவுக்கு நாங்கள் கௌரவப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தோம், கண்ணியப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தோம். மக்கள் எங்களுக்கு கண்ணியம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் இல்மு தௌஹீதை நாங்கள் பேசினோம், இல்முல் கலாமை மக்கள் மத்தியிலே பிரஸ்தாபித்தோம், எடுத்து கூறினோம். மக்கள் அந்த கல்வியை கேட்கின்ற பொழுது இவ்வளவு உயர்கல்வியா என்று எங்களுக்கு மரியாதை செய்தார்கள், கண்ணியம் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், எங்களுடைய தலைமையிலே பறவை இருக்கின்ற நேரத்தில் வேகமாக எங்களுக்கு முன்னால் ஒருவர் வந்தால் அந்த பறவை பறந்து விடும் அல்லவா? அப்படியான சூழ்நிலை அந்த நேரத்திலே இருக்கவில்லை. அந்த அளவுக்கு கௌரவமாகத்தான் எங்களை நெருங்குவார்கள். எங்களை நெருங்குபவர்களும் எங்களிடத்திலே வரக்கூடியவர்களும் அமைதியாகத்தான், கௌரவமாகத்தான், கண்ணியமாகத்தான் வருவார்கள். அதனால் எங்களுடைய தலை மீது பறவை இருந்தாலும் அது பறக்காமல் அமர்ந்து கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே, அப்படியான ஒரு கட்டத்திலே நாங்கள் பேசினோம், நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உண்மை. ஆனால் இன்றைய புனைய அந்த ததகல்லமு, நீ பேசுகிறாய், உலகத்து மக்கள் எல்லாம் அதை பேசினவரை மட்டரகமாக்குவதற்கு, எள்ளிநகையாடுவதற்கு, குறையாக கருதுவதற்கு முன் வந்து விட்டார்கள்.
குறையாக கருதுவதற்கு முன்வந்து விட்டார்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? தன்னுடைய தோழனை, அந்த கல்வியை பேசக்கூடியவனை காவிரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார்கள் மகனே, அதையினால் தான் பேசாதே என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய அருமை புதல்வனுக்கு கொடுத்த உபதேசம், அந்த உபதேசம் என்னுடைய நினைவுக்கு வருகின்றது. இன்று நாங்கள் எதை பேசிக் கொண்டிருக்கின்றோம்? என்ன தத்துவத்தை உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? புதியதோடு இஸ்லாத்தை எடுத்து காட்டுகின்றோமா? ரசூலுல்லாஹ் காட்டாத இஸ்லாம், சஹாபாக்கள் காட்டாத இஸ்லாம், தாபிஈன்கள் காட்டாத இஸ்லாம், அவுலியாக்கள் காட்டாத இஸ்லாம், இமாம்கள் காட்டாத இஸ்லாம், அப்படி ஒரு இஸ்லாமை உங்கள் மத்தியிலே காட்டுகின்றோமா? இல்லை. குர்ஆன் காட்டுகின்ற இஸ்லாத்தை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறோம், ஹதீஸ் காட்டுகின்ற இஸ்லாத்தை உங்கள் மத்தியிலே பரப்புகின்றோம். இது புதிதல்ல, குர்ஆனுடைய தன்மை, குர்ஆன் காட்டுகின்ற போதனை. ஆனால் எவருக்கு இறைவன் சஆதத்திலும் பாக்கியத்தை நாடுகின்றானோ அவருக்குத்தான் இந்த அழிமை தெரியப்படுத்துவான் என்பதுதான் இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், அன்று முதல் இன்று வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை, தௌஹீதை மக்கள் மத்தியிலே போதித்த காலத்திலேயே அந்த தௌஹீதை ஏற்றவர்களும் இருந்தார்கள், மறுத்தவர்களும் இருந்தார்கள். மறுத்தவர்களில் படித்தவர்களும் இருந்தார்கள், பாமரர்களும் இருந்தார்கள். படித்தவர்கள் ஏன் மறுத்தார்கள் சகோதரர்களே? சிந்தனை பண்ணிப்பார்கள். படிப்பிருந்தது, அறிவிருந்தது, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது. அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ்வுடைய போதனையை ஏற்கவில்லை. ஏன் மறுத்தார்கள்? ஏன் ஏற்கவில்லை? அவர்களுக்கு இறைவன் பாக்கியத்தை நாடவில்லை. அறிவிருந்தது, ஆற்றல் இருந்தது, சிந்தனா சக்தி இருந்தது. ஆனால் அவன் நேர்வழி பெற வேண்டும் என்று இறைவன் நாடவில்லை. நடக்குமா? அறிவினால் நடக்குமா? படிப்பினால் நடக்குமா? ஆராய்ச்சியினால் கிடைக்குமா? கிடைக்கவே முடியாது. எவருக்கு இந்த அறிவு கிடைக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கின்றானோ, நாடுகின்றானோ, விரும்புகின்றானோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். எனவே நீங்கள் எல்லாம் உங்களுடைய இதயத்திலே கையை வைத்து கேட்டு பாருங்கள் சகோதரர்களே, உங்களுடைய நெஞ்சிலே கையை வைத்து கேட்டு பாருங்கள். உன்னுடைய மனச்சாட்சியை விட முக்தி உலகத்திலே கிடையாது. உன்னுடைய மனச்சாட்சியை விட, உன்னுடைய கல்வியை விட சரியான பக்குவா தரக்கூடிய ஒரு உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. மனதை விட பெரிய முக்தி யாரும் இல்லை. ஆகையினால் எந்த ஒரு விஷயத்தை நீ எடுத்துக்கொண்டாலும் செய்ய, உன்னுடைய மனச்சாட்சி இடத்திலே கையை வைத்து கேள். அது சரியாக இருந்தால் நீ ஏற்றுக்கொள், அது பிழையாக இருந்தால் விட்டுவிடு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இப்படித்தான் இருந்தது. அவர்களுக்கு முன்னிருந்த காலத்திலும் ஏகத்துவத்தை ஏற்றவர்களும் இருக்கிறார்கள், மறுத்தவர்களும் இருக்கிறார்கள். இப்படியே காலம் வந்து கொண்டிருக்கின்றன. இன்று நாங்கள் என்ன சொல்கிறோம்? இரண்டு விஷயத்தை சொல்கிறோம். ஒன்றுதான் அதை இரண்டாக, பலராக, நூறாக, கோடியாக அறிவற்றவர்கள் மாற்றிக் கொள்கிறார்கள். சிந்திக்க, ஆராய சக்தியற்றவர்கள் மாற்றிக் கொள்கிறார்கள், எண்ணிக் கொள்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம்தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய போதனை என்ன தெரியுமா? காத்தாங்குடியிலே எத்தனை கூட்டத்தில் பேசினாலும் சரிதான், வெளியூர்களுக்கு சென்று கூட்டங்களிலே பேசினாலும் சரிதான், போதனை ஒன்று, லட்சியம் ஒன்று, கொள்கை ஒன்று. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அதற்குள்ளேதான் உலகமே, உலகத்தில் உள்ள அனைத்துமே அடங்கி கிடக்கின்றன. பிரிப்பதாயிருந்தால் 100 அல்ல, 100 கோடியாக அல்ல, 1000 அல்ல, 1000 கோடியாக அல்ல, எண்ணிலடங்காத அளவுக்கு அதை பிரித்துக் கொள்ளலாம். அவை அனைத்தையும் அடக்கி நிற்கின்றது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமா தான், இந்த மூலமந்திரம் தான் அனைத்தையுமே அடக்கி நிற்கின்றது. எல்லா மதத்தை விடவும் இஸ்லாமிய மதம் மேலானது என்று காட்டுவது இந்த கலிமா ஒன்றுதான். எந்த மதத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறோம்? நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். இஸ்லாமியர்கள் மட்டும்தான்
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் அதை நம்பி இருக்கின்றார்களா? பௌத்தர்கள் நம்பி இருக்கின்றார்களா? இந்துக்கள் நம்பி இருக்கின்றார்களா? இல்லை, முஸ்லிம்கள் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நம்பி இருக்கிறார்கள். அதுதான் ஒருவனை இஸ்லாமியனாக்குகின்றது, அதுதான் ஒருவனை விசுவாசியாகவும் ஆக்குகின்றது. இந்த கலிமாவின் தத்துவத்தை தான் உங்கள் மத்தியிலே பிரஸ்தாபிக்கின்றோம். கலிமாவின் தத்துவத்தை பிரஸ்தாபிக்கின்ற பொழுது அதனுள்ளே அடங்கி கிடக்கின்ற ஆயிரம் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அவுலியாக்களுடைய காலத்திலும் அப்படி ஏற்பட்டிருக்கின்றன, நபியவர்களின் காலத்திலும் அப்படி ஏற்பட்டிருக்கின்றன. அதற்காக அவைகளை தீர்த்து வைப்பதற்காக இமாம்கள் தோன்றினார்கள், பெரியார்கள் வந்தார்கள், ஆலிம்கள் வந்தார்கள், அறிஞர்கள் வந்தார்கள், கிதாபுகளை எழுதி தள்ளினார்கள், மேடைகளிலே பேசி தள்ளினார்கள், மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். இதன் மூலமாக இறைவன் எவருக்கு பாக்கியத்தை நாடினாரோ அவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டார்கள். இந்த கருத்தை தான் இன்றும் நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தென்ன சகோதரர்களே, எந்த கிதாபை புரட்டினாலும் சரி, குர்ஆனை 6666 வசனங்களையும் ஒவ்வொன்றாக துருவி ஆராய்ந்து பார்த்தாலும் செல்லலாம், எந்த ஹதீஸ் கிரந்தத்தை ஆராய்ந்தாலும் செல்லலாம், எந்த இமாமால் எழுதப்பட்ட நூல்களை ஆராய்ந்து பார்த்தாலும் செல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நம்பியிருக்கிறது. அதற்கு மாறாக இருக்க முடியாது. அவர் ஒருவர் எழுதி இருந்தார், ஆனால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தத்துவத்தை புரியாதவர்கள்தான். எழுத்தாளர்கள் என்றால் அனைவர்களும் அறிவாளிகளாகவே இருந்து எழுதுவார்கள் என்பது அர்த்தமல்ல. இன்று இலங்கையை பொறுத்தவரையிலே எடுத்துக் கொள்ளுங்கள், எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். இத்தனை எழுத்தாளர்களும் அறிஞர்கள் தானா? எல்லாமே கற்றுக்கொண்டவர்களா? எல்லாமே தெரிந்து கொண்டவர்களா? இல்லை. ஒருவரை இமாம் என்று சொல்வதாயிருந்தால், இமாம் என்று ஒருவருக்கு பட்டம் கொடுப்பதாயிருந்தால் அவர் 14 கல்விகளிலே பாண்டித்யம் பெற்றவராக இருக்க வேண்டும். இல்லாத வரை 5 அறிவுகளிலே பாண்டித்யம் பெற்றிருக்கிறார், மற்றவை அவரிடத்திலே இல்லை. அவர் ஒரு நூலை எழுதினால் அதிலே பிழையும் இருக்கலாம், தவறும் இருக்கலாம். 14 கலைகளிலும் 14 அறிவுகளிலும் பாண்டித்யம் பெற்றவர் தான் இமாம் என்ற பெயரை பெறுகிறார். அவரால் தவறு ஏற்பட மாட்டார். அவர் ஆராய்ச்சி உடையவராக, பரந்த அறிவுடையவராக, அனைத்தையும் திறமாக பூரணமாக முழுமையாக ஆராயக்கூடிய ஆற்றல் பெற்றவராகத்தான் இருப்பார். இப்படி தோன்றியவர்கள் அவுலியாக்கள், இமாம்கள் எத்தனையோ கோடான கோடி வந்து மறைந்து விட்டார்கள். இன்று உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான வேலைகள். தத்துவ ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், கிதாபுகள் எழுதக்கூடியவர்கள் இன்று பரந்த உலகின் பல பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் நாம் பகுத்தறிவு உள்ள நாம், ஆராய்ச்சி உள்ள நாம், சிந்திக்கக்கூடிய தன்மை உள்ள நாம் ஒவ்வொன்றையும் எடுத்து சிந்தனை பண்ணி பார்க்கவே வேண்டும் சகோதரர்களே. 2 கருத்துக்கள் தான் உங்கள் மத்தியிலே பிரச்சனையாகிக் கொண்டிருக்கின்றன, உங்களுடைய சிந்தனையை குழப்பிக் கொண்டிருக்கின்றன, அறிஞர்களுடைய சிந்தனையை கிளறிக் கொண்டிருக்கின்றன. 2 கருத்துக்கள் தான். ஒன்று என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நாங்கள் என்ன அர்த்தம் சொல்கிறோமோ அதே அர்த்தம் பாமர பொதுமக்களை குழப்புவதை விட அறிவு படித்தவர்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றனர். என்ன பொருள்? வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நான் நம்பி இருக்கின்றேனா இல்லையா? நான் நம்பி இருக்கின்றேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் நம்பி இருக்கின்றீர்களா இல்லையா? நம்பி இருக்கின்றீர்கள். அவ்வாறு நாம் நம்பவில்லையானால் வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறொருவன் இருக்கிறான் என்றோ, அல்லது வணக்கத்துக்கு தகுதியானது வேறொன்றும் இருக்கிறது என்றோ நம்பினால் அந்த நம்பிக்கை பிழையானதாக ஆகிவிடுகிறது. வணக்கத்திற்குரியவன் அவனேதான். ஆனால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது கலிமாவின் அர்த்தமா? கலிமாவுக்குரிய பொருளா?
இல்லை, அந்த பொருள் கலிமாவுக்கு கிடையாது. கிடையாது என்பதற்கு எத்தனையோ மேடைகளிலே கிதாபை வைத்து ஆதாரம் நான் காட்சி பேசி இருக்கின்றேன். அந்த ஆதாரங்கள் இன்று பிரசுரங்கள் மூலமாகவாவது பேச்சுக்கள் மூலமாகவாவது மறுக்கப்படுகின்றதா? மறுக்கப்படவில்லையே. ஏன் மறுக்கப்படவில்லை என்று நான் கேட்கின்றேன். என்னுடைய கருத்தியா சொல்லி இருக்கிறேன். ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்கின்றார்கள், தெளிவாக சொல்கின்றார்கள். எங்கே சொல்கிறார்கள்? அவர்களுடைய கிதாபு லவாமிஉல் பையினா ஷர்ஹு அஸ்மாஇல்லாஹி தஆலா வ ஸிஃபாத்